ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிக்கிறவர்கள் ஒரு சிற்பி. எப்படி ஒரு கரடு முரடான ஒரு கருங்கல்லை ஒரு சிற்பி அவன் அதை என்னவாக செய்ய விரும்புகிறானோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அந்த பெரிய ஒரு கரடு முரடான ஒரு கல்லை எல்லாரும் கண்டு ரசிக்கும்படியாக அதை வியப்போடு அந்த அந்த சிற்பி செதுக்கி வடிவமைத்த ஒரு அழகிய ஒரு சிற்பத்தை எப்படி பார்க்குறாங்களோ அதே போல் ஜெபிக்கிறவர்கள் கரடு முரடாக இருக்கிற ஒரு மனிதனையும் ஜெபத்தால் மாற்ற முடியும். கரடு முரடாக இருக்கிற ஒரு தேசத்தையும் மாற்ற முடியும். கரடு முரடாக இருக்கிற ஒரு கிராமத்தையும் ஒரு தேசத்தையும் எல்லா ஒரு பட்டணத்தையும் ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனால் திறப்பிலே நின்று கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனால் கட்டாயம் முடியும். தேசத்தை ஆளுகிற அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படிப்பட்டவர்கள் ஜெபித்தால் பல நன்மைகளை பார்க்க முடியும். எப்படி கரடு முரடாக இருக்கிற ஒரு கல்லை ஒரு சிற்பி அதை உடைத்து அதை செதுக்கி விடாமுயற்சியோடு அதை ஒரு சிற்பமாக மாற்றி பலரும் ரசிக்க வைக்கிறானோ அதே போல் பாரம் அந்த சிற்பிக்கு ஒரு உறுதி இருக்கும். எப்படியாச்சும் இந்த கல்லை ஒரு உருவம் மாற்றிடணும். அப்படி ஜபத்தில் வைராக்கியமாக இந்த மனுஷனை இந்த கிராமத்தை இந்த ஊரில் நமக்கென்று கர்த்தருக்கென்று சபைக்கென்று அநேகர் இருக்கிறாங்க. ஜபத்தினால் நம்ம மாற்ற முடியும். அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும். என்ன வைராக்கியம் வைத்தால் கட்டாய முடியும். சிற்பி வடிவமைப்பது போல ஒரு ஜெபிக்கிறவனும் அநேகரை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு சேர்க்க முடியும். வைராக்கியம் முக்கியம். ஜெப உறுதி முக்கியம். தீர்மானம் எடுப்பது முக்கியம். ஆமென். அல்லேலூயா.